ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த கால வேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கான வசனம் மத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஒரு புறாவைப் போல தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் வந்து அமர்ந்தார். இந்த புறா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இந்த புறாவின் ஆவிக்குரிய சத்தியங்கள், வெளிப்பாடுகள் என்ன என்று நாம் பார்ப்போமானால், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நற்செய்தி கொண்டு வந்த புறா, தண்ணீர் வற்றிவிட்டது என்று நற்செய்தியை புறா கொண்டு வந்தது. நாமும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நற்செய்தியையே கூற வேண்டும். நற்செய்தி தான் கர்த்தர் விரும்புகிறது. இரண்டாவதாக, தீட்டுப்படாத ஒரு புறாவாக அது இருந்தது. நோவா முதலில் காகத்தை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அதற்கு வேண்டிய ஆகாரங்கள், இறந்த உடல்கள் கிடைக்காதபடியால் பேழைக்குள் வரவில்லை. ஆனால் வெளியே போன புறா அசுத்தமான பிணங்களை உண்டு தன்னை தீட்டுப்படுத்தவில்லை, மீண்டும் பேழைக்குள் வந்தது. புறா கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடத்தில் தங்கும். உன்னத பாட்டு 2:14. கண்மலை வெடிப்பு. பாடுகள் நிறைந்த தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் பாடுகள் உண்டு. பாடுகளிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. புறா கபடற்ற ஒரு பறவைக்காக இருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புறாவைப் போல நாமும் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். கபடு நமக்கு தீங்கிழைக்க முற்படுகிறவர்கள் மேல் யாதொரு கசப்பும் வைராக்கியமும் இன்றி கபடற்றவர்களாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். புறா எப்போதும் புலம்பி கூவிக்கொண்டிருக்கும். ஏசாயா 38:14, ஏசாயா 59:11. இது ஜெப ஜீவியத்தை நமக்கு காட்டுகிறது. ஜெபம் நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது. நாம் யுத்த களத்தில் இருக்கிறோம். அதனாலே நாம் எப்பொழுதும் புறாவை போல புலம்பி கூவிக்கொண்டிருக்கிறது போல நாம் ஜெப நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆறாவதாக, புறா சத்தம் எழுப்பும். அது எப்பொழுதும் துதி சத்தத்தை நாம் எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டு 2:12 படியாக தாவீது துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுவேன் என்கிறான். நமது கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் காணப்பட வேண்டும். துதியின் சத்தம் எப்பொழுதும் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். சங்கீதம் 118:15. ஏழாவதாக, புறா பயந்த சுபாவம் கொண்டது. ஓசியா 11:11 சொல்கிறது, தேவ பயம் நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். எட்டாவதாக, இயேசுவுக்கு பலியாக மாறிய புறாக்கள். லூக்கா 2:24. நாமும் நமது அவயவங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1. இன்னும் தண்ணீர் நிறைந்த நதிகளில் ஓரமாக தங்கும் புறா. உன்னத பாட்டு 5:12. நமது வேர் நீர்க்கால்கள் ஓரமாக இருக்க வேண்டும். எரேமியா 17:8 படி. அப்பொழுதுதான் கனி கொடுக்க முடியும். நீர்க்கால்கள் ஓரமாக நமது வேர் செல்ல நாம் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். சங்கீதம் 1:3. கடைசியாக, பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறா. ஏசாயா 68. புறாக்கள் மாலை மயங்கும் வேளையில் தங்கள் கூடுகளை நோக்கி தீவிரித்து செல்லும். அதே போல் ஆண்டவருடைய இரகசிய வருகையிலே ஆண்டவரை சந்திக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ அக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இன்றைக்கு இந்த புறாவை குறித்து கர்த்தருடைய
ஆவியானவர், தேவ ஆவியானவர், புறாவைப் போல இயேசுவின் மேல் அமர்ந்த ஆவியானவர் ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்தும்படியாக இன்றைக்கு சுருக்கமாக இந்த பகுதியை கர்த்தர் நமக்கு தந்தார். கர்த்தர் தாமே இதை கேட்கிற, பார்க்கிற, வாசிக்கிற எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.